தரணி போற்றும் மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் வானில் ஒரு துருவ நட்சத்திரமாக பிரகாசித்த அம்மா பள்ளிப்பருவம் முதலே மிகுந்த அறிவாற்றலோடும் ஆளுமை திறனோடும் விளங்கினார். இந்திய திருநாட்டின் மதிப்புமிக்க தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்த அம்மாவின் குழந்தை பருவம் தொடங்கி அரசியல் பிரவேசம் வரையிலான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அளவற்ற அறிவாற்றலுடனும் நிகரற்ற நினைவாற்றலுடனும் புவி போற்றும் முதலமைச்சர் அம்மா இளம் பிராயத்திலேயே கவின்மிகு அழகுடனும் கருணை உள்ளத்தோடும் திகழ்ந்தார். பெங்களூருவில் பிரசித்தி பெற்ற பிஷப் காட்டன் பெண்கள் பள்ளியில் பயின்ற அம்மா பின்னர் சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். படிப்பில் மிகச்சிறந்த மாணவியாக விளங்கியதுடன் விளையாட்டு, நடனம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினார். குரல் வளத்திலும் சிறந்து விளங்கியதால் ஆசிரியர்கள், மாணவர்களிடையே செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். புரட்சி தலைவியின் ஆளுமை திறனும் கழகத்தை கட்டிக்காக்கும் பேராற்றலும் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு அவசியம் என்பதை அறிந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, வலு சேர்க்கும் விதமாக புரட்சி தலைவியை அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார். புரட்சி தலைவி அம்மா சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டார். கிராமப்புற, நகர்ப்புற மாணவ மாணவிகளுக்கும் சத்துணவு கிடைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து சத்துணவு திட்டத்தை மேம்படுத்திய புரட்சி தலைவியை எம்ஜிஆர் வெகுவாக பாராட்டினார். இதனையடுத்து 1984 ஆண்டு மார்ச் 29 அஇஅதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக புரட்சி தலைவி அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984 ஆண்டு 8வது சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவி அம்மாவின் இரவு பகல் பாராத சூறாவளி சுற்றுப்பயணம் காரணமாக அமைந்தது. 1987 ஆண்டு டிசம்பர் 24 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்திய செய்தி மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாய் இறங்கியது. அஇஅதிமுக அடியோடு அழிந்ததாக எதிர்க்கட்சிகள் எக்காளமிட்டன. அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் கங்கணம் கட்டி கொண்டிருந்த கருநாகம் சில புல்லுருவிகளை கொண்டு அஇஅதிமுகவை பிளக்க பார்த்தது. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும், எதிர்ப்போரும் வியக்கும் அறிவடர்த்தியும், எண்ணற்ற மக்களின் ஆதரவும் புரட்சி தலைவி அம்மாவின் தலைமைக்கு கிரீடம் சூட்டின. அசைக்கவே முடியாமல் மக்களின் மனதில் அவதானித்திருக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் செல்வாக்கை செல்லா காசாக்க நினைத்த மோசமனம் படைத்த சதிகாரர்கள் மனிதாபிமானமற்ற கொடூர செயல்களை கட்டவிழ்த்து விட்டனர். சட்டப்பேரவையில் அரங்கேறியது அதர்மத்தின் ஆட்சி. மனிதாபிமானமற்ற மாபாதகர்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த போதும் புரட்சி தலைவி அம்மா ஏழை எளிய மக்களுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் தாய் உள்ளத்தோடு அதனை தாங்கினார். 1988 ஆண்டு ஜனவரி 1 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மா நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருவேறாக பிளவுபட்டிருந்த கட்சியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எம்ஜிஆர் விட்டு சென்ற அஇஅதிமுக வேரில் நீர் ஊற்றி இரட்டை இலையை புத்துணர்ச்சி பெறச் செய்தார். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு 1991 ஆண்டு முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக அம்மா பதவியேற்றார். உன்னத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை அப்போது முதல் முறையாக செயல்படுத்திய போது உலகமே முதலமைச்சர் அம்மாவின் தாய் உள்ளத்தை பாராட்டியது. முதலமைச்சர் அம்மாவுக்கு பொதுமக்களிடையே அதிகரித்து வந்த செல்வாக்கை கண்டு பொறுக்க முடியாத தீய சக்திகள்
1996 ஆண்டில் தொடங்கி பல்வேறு புனையப்பட்ட பொய் வழக்குகளை தொடர்ந்தனர். அவற்றையெல்லாம் புறந்தள்ளி ஒவ்வொரு வழக்கிலும் வெற்றி வாகை சூடினார் முதலமைச்சர் அம்மா. 2001 ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற புரட்சி தலைவி அம்மா பெண்களின் உன்னதத்தை உலகறியச் செய்யும் வகையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் கமாண்டோ படைகளை உருவாக்கி நாட்டிற்கே முன் உதாரணமாக திகழ்ந்தார். 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக 150 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரான அம்மா எதிர்க்கட்சி யார் என்பதை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் 12 மேயர் பதவிகள் உட்பட 95% இடங்களில் வெற்றி பெற்று தமிழக மக்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையாய் விளங்கினார் புரட்சி தலைவி அம்மா. இடைத்தேர்தல்களில் இமாலய வெற்றி பெற்றதோடு கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் அமோக வெற்றியை பெற்றார். 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவோடு அஇஅதிமுக தனித்து நின்று 37 இடங்களில் மகத்தான மாபெரும் வெற்றி பெற்றதும், நாடாளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக திகழ்வதும் முதலமைச்சர் அம்மாவின் சீர்மிகு திறமையால் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்து வெற்றி தேவதையாக வலம் வந்த முதலமைச்சர் அம்மா உலக தமிழர் மனங்களில் எப்போதும் உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பார் என்பது திண்ணம். கல்வியில் சிறந்த கலைக்கூடம், கட்டுப்பாடுகள் காத்து நிற்கும் மணிமகுடம், பெருமை மிகு பேராற்றலின் பெரும் தவம், பெயர் தாங்கி நிற்பதிலோ எப்போதும் ஜெயம், எதிரிகளை கடைசி வரை எதிர்க்கும் போர் குணம், துரோகங்களை துணிவுடன் கலையும் வேர்க்குணம், இவையெல்லாம் இவரின் மாற்ற முடியாத முகவரி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், இந்த தாரக மந்திரம்தான் இந்த தாய் தந்த முகவரி. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.